அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் ஆசிக் ரஹ்மான் மேலப்பாளையத்திலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கடா, தேசப்பற்று என்றால் என்ன, அதனுடைய அளவுகோல் என்ன? இந்திய நாட்டுக்காக சுதந்திரத்தில் இருந்து இந்த நாட்டுக்காக பாடுபட்ட நம்மை பார்த்து இவர்கள் தேசப்பற்று இல்லை என்று சொல்வதற்கு இவர்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள்? இன்று நடக்கும் போர் தேசப்பற்றின் அளவுகோலா, அல்லது கார்ப்பரேட் வியாபாரிகளுக்கும் ஆயுத வியாபாரிகளுக்கும் நடக்கும் போர் தானே? இது போன்ற போர்களுக்கு இவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டுமா? அதுதான் தேசப்பற்றுக்கு உதாரணமா? ஒரு இடத்தில் கொல்லப்படுபவர்களின் நியாய தர்மங்களை பார்க்க வேண்டாமா? அல்லது முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்தை மட்டுமே நாம் அளவுகோலாக எடுக்க வேண்டுமா? இது போன்ற கேள்விகள் எழும்புவதால் நாம் இந்திய தேசத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர் ஆகிவிடுவோமா? ஏன் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக ஒரு வரலாற்று செய்தி, ஒரு கருத்தை சொல்லி உள்ளார்கள். உங்களிடம் ஒருவர் ஒரு கண் பிடுங்கிய நிலையில் இரத்த வடிய தீர்ப்பு கேட்டு வருகிறார், அவருக்கு தீர்ப்பு கொடுத்து விடாதீர்கள். சிறிது நேரம் நீங்கள் என்ன செய்யுங்க, தாமதியுங்கள், அதை பற்றி விசாரித்து தீர்ப்பு கொடுங்கள். ஏன் என்று சொன்னால், அவருடைய எதிரி 2 கண்களும் புடுங்கப்பட்டு வந்தால் நாம் குற்றவாளியாக ஆகிவிடுவோம். விசாரிக்காமல் தீர்ப்பு கூறினார். வரலாற்றில் இந்த செய்தியை கேள்விப்பட்டுள்ளோம். அதனால் நாம் எந்த நிலையை எடுக்க வேண்டும் என்பதை மார்க்கத்தின் அடிப்படையில் ஆதாரபூர்வமாக விளக்கம் அளிக்கவும் அப்படின்னு என்ன செய்யறாங்க கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரியான ஒரு கேள்வி என்ன செய்யுது, முஸ்லிம்கள் தேசபக்தியாளர்களா, தேசப்பற்று மிக்கவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ஆனா இந்த கேள்வியை எழுப்பக்கூடியவர்கள் யார் என்று நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், அவர்கள் இந்த தேசத்திற்காக எந்த ஒரு தியாகமும் செய்யாதவர்கள், தேசத்தினுடைய நலனின் மீது அக்கறை இல்லாதவர்கள், தேசத்தை துண்டாட நினைப்பவர்கள். இவர்கள் தான் இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் அதுல இந்த இந்துத்துவா என்ற ஒரு கூட்டத்தை தவிர மற்ற யாரும் இந்த வாதத்தை முன்வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய விடுதலைக்காகவும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காகவும் அதிகமாக தியாகம் செய்தது முஸ்லிம்கள் தான். முஸ்லிம்கள் இல்லை என்றால் இந்திய நாடு என்ற ஒரு நாடே வரைபடத்தில் இருந்திருக்காது என்ற அளவுக்கு அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் பெரும் பங்கு வகித்தவர்கள் முஸ்லிம்கள். அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய இந்திய தேசிய இராணுவமாக இருந்தாலும் சரி, அல்லது காந்தி போன்ற அஹிம்சை போராட்டங்கள்ல அறிவித்த அவர்களுக்கு பின்னாடி அணிவகுத்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவுடைய விடுதலைக்காக போரிட்டவர்கள்ல பெரும் பங்கு ஆற்றியவர்கள், தன்னுடைய உடலாலும் பொருளாலும் அத்தனையும் இழந்தவர்கள் முஸ்லிம்கள். அப்படியாப்பட்ட முஸ்லிம்களை பார்த்து என்ன செய்யறாங்க, இங்க தேசபக்தி உள்ளவர்களா, தேசப்பற்று உள்ளவர்களா என்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. ஆனா முஸ்லிம்களை பொறுத்தளவுக்கு இது ஒரு பரீட்சையாக வைக்கப்பட்டு பாஸ் பண்ணப்பட்டவர்கள். மற்றவர்களுக்கு அந்த பரீட்சை வைக்கல. இந்த வாதத்தை எழுப்பக்கூடியவர்களுக்கு இந்தியாவுக்குமே பெருமளவுல தொடர்பே கிடையாது. இவர்கள் கைபர் போலன் கனவை வழியாக இந்தியாவுக்குள்ள ஊடுருவி வந்தவர்கள் தானே ஒழிய இவர்கள் இந்திய மண்ணுக்கு சொந்தக்காரவர்கள் இல்லை அப்படிங்கிறத முதலாவதாக விளங்கி கொள்ளணும். என்ன ஒரு பரீட்சை வைக்கப்பட்டது? 1947 நமக்கெல்லாம் தெரியும். ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. அதாவது 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு முதல்ல சுதந்திரத்தை கொடுத்துட்றாங்க, வெள்ளையன் கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் 15 தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. இந்த பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அது முஸ்லீம் நாடு என்று தனியாக பிரித்து கொடுக்கப்படுகிறது. அப்போ முகமது அலி ஜின்னா அவங்க அழைப்பு விடுக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செஞ்சிருங்க, நீங்க வந்துருங்க அப்படிங்கிற ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க. ஆனா இந்த இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் அங்கு போனார்களே ஒழிய அனைவரும் நாங்கள் இந்த மண்ணிற்கு உரியவர்கள், இதுதான் எங்களுடைய மண் என்று சொல்லி இங்கே இருந்து விட்டார்கள். 2வது, தேசம் பிரிக்கப்படக்கூடிய நேரத்துல கூட அது எப்படி பிரிக்கப்படுதுன்னா, பஞ்சாபை 2ஆக வெட்டி தான் பிரிக்கப்படுகிறது. பஞ்சாபை தான் இருகூறாக ஆக்கப்படுகிறது ஒழிய ஒட்டுமொத்த இந்தியாவும் இருகூறாக பிரிக்கப்படவில்லை. 2வது, இந்த முகமது அலி ஜின்னா என்று சொல்லக்கூடியவர் பாகிஸ்தான் என்ற ஒரு தனி நாடு கோரிக்கையை அவர் வைப்பதற்கு காரணமே இவர்கள் தான். யாரு? இந்த RSS போன்ற இந்துத்துவ வெறியர்கள் தான் நாட்டை 2ஆக்க வேண்டும், துண்டாக்க வேண்டும், முஸ்லிம்கள் அந்த நாட்டில் இருப்பார்களே ஆனால் அவர்கள் தான் மெஜாரிட்டியாக இருப்பார்கள் என்று சொல்லி பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சியின் காரணமாகத்தான் இந்த ஒரு திட்டம் கூட என்ன செய்யுது, வெளியில வருது. இல்லை என்றால் ஒரே நாடாக இருந்திருக்கும். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் ஒரே நாடாக இருந்திருந்தால் இந்தியாவுடைய மெஜாரிட்டியாக யார் தான் இருந்திருப்பார்கள்? முஸ்லிம்கள் தான் இருந்திருப்பார்கள். இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்தியாவில் இருந்திருந்தால், பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்தியாவில் இருந்திருப்பார்களே ஆனால் இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்களாக முஸ்லிம்கள் இருந்திருப்பார்கள். இது அவர்கள் விரும்பவில்லை. இந்த கோல் வாக்கர் போன்ற இந்த RSS வகைரா, இந்து மகாசபை போன்ற அந்த கூட்டத்திற்கு இது பிடிக்கவில்லை. நாட்டை துண்டாக்க வேண்டும், 2ஆக்க வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு சதி வேலையை செய்து பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொண்டுதான் இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டது.
ரெண்டாவது இந்த பங்களாதேஷ் என்ற நாடும் வந்து இந்தியாவில் வந்து எப்படி பிரிக்கப்படுது? வங்கதேசம் என்ற ஒரு நாடு தான் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. அந்த ஒரு பகுதி வங்கதேச மாநிலம் வந்து இரண்டாக பிரிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் பஞ்சாப் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. இதுதான் நடந்ததே ஒழிய நாட்டில் உள்ள சரிபாதியாக பிரிச்சு அங்கிட்டோ அல்லது மக்கள் எல்லாம் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. யாரும் போக கிடையாது. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் வந்த மண் எங்களுடைய மண்ணு, இது நாங்கள் இந்த எங்களுடைய சொந்த மண்ணு, இது பூர்வீக மண்ணு, அப்பமாட்டம் இருந்த மண்ணு, நாங்கள் இந்த மண்ணை விட்டு வெளியேற மாட்டோம் என்று சொல்லி நம்மளுடைய தேச பக்தியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம். இப்படி ஒண்ணு யாருக்கும் வைக்கல. இந்த இந்துத்துவ கும்பலுக்கு ஒரு நாடு உருவாகுது, வாங்க போகும்னா போயிடுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க, நாட்டை அமௌண்ட் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த நாட்டுக்கு வந்து சொந்தக்காரர்களாக நாட்டை கட்டியமைப்பதிலையும் நாட்டை உருவாக்குவதிலையும் முஸ்லிம்கள் தான் என்ன செஞ்சிருக்காங்க? பெரும் பங்கு வைத்திருக்கிறார்கள். இதை வந்து இந்த இந்துத்துவ கும்பலை தவிர மற்ற அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்த 3% 2% மக்களை தவிர பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தெரியும், இந்தியாவுடைய விடுதலைக்கு பெரும் பங்காற்றியவர்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் இல்லை என்றால் இந்தியா என்ற ஒரு நாடே விடுதலை அடைந்திருக்காது அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க? எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இது வந்து இந்தியா கேட், டெல்லியில இருக்கக்கூடிய இந்தியா கேட்ல கூட அந்த எழுத்துக்கள் மூலமா தியாகம் செய்தவர்கள் யார் என்ற லிஸ்ட்டை போட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு இந்த RSS வகைராவை சேர்ந்த கும்பலை சேர்ந்த ஒருவர் கிடையாது. அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? பாக்குறோம். அதுபோக இப்ப சமீபத்துல நடக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து என்ன? அந்த பஹல்காம், அதாவது அந்த இடத்துல நடந்த ஒரு தாக்குதல். அந்த தாக்குதலை பொறுத்தளவுக்கு முஸ்லிம்களாகிய அனைவருமே அதை கண்டிக்கிறோம். அப்பாவி மக்கள் எந்த ரூபத்திலும் என்ன செய்யக்கூடாது? கொல்லப்படக்கூடாது. அப்பாவி மக்கள் மீது எந்த ஒரு தாக்குதல் நடத்தக்கூடாது. அந்த தப்பை யாரு செய்தாலும் தப்பு தான், செஞ்சவங்க தேச விரோதிகள் தான், தேச துரோகிகள் தான் அப்படிங்கிற அளவுல அனைத்து முஸ்லீம்கள் செஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த இந்துத்துவ கும்பல்கள் பிரச்சாரம் பண்றது மாதிரி நீ ஒவ்வொருத்தனா பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்டு கையிலேயே அவுத்து பார்த்து இந்த மாதிரியான வேலையை செய்யல. ஆனா இவங்க செஞ்சாங்க. மும்பையில வந்து மும்பை கலவரத்தின் போது முஸ்லிம்களை வந்து திட்டமிட்டு கருவறுத்தார்கள். அதுல பிரதானமாக தொப்பி போட்டிருந்தால் கொண்டார்கள், கையிலேயே அவிழ்த்து பார்த்து சுண்ணத்து பண்ணி இருந்தால் கொன்றார்கள். அதுக்கு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? யாரு சலாம் சொன்னாலும் இங்க பதில் சொல்லாதியே, தலையில தொப்பி போடாதியே என்று சொன்னதுக்கு அப்புறம் கையிலேயே அவுத்து பார்த்து என்ன செஞ்சாங்க? கொண்டாங்க. இப்படியெல்லாம் வெறி தாண்டவம் ஆடியவர்கள் இவர்கள் தான். ஆனா இதுல நடந்த சம்பவம் அது கிடையாது என்று சொல்லி அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளும் அந்த அந்த சுட்டு கொல்லப்பட்ட நேரத்தில் தீவிரவாதி தாக்குதல் நடந்த அந்த நேரத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளையும் என்ன செய்யறாங்க? தெளிவாக படம் பிடிச்சு காட்டி இருக்கிறாங்க. இவர்கள் சொல்வது மாதிரியாக கிடையாது. அப்ப இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர்கள் நாம. அதுபோக வந்து இன்னும் சொல்ல போனா இந்த பாகிஸ்தான் வந்து இந்த அக்கிரம செயலை செய்திருக்குமையானால், இந்த அநியாயத்தை செய்திருக்குமையானால் அவர்கள் தான் இதற்கு காரணமாக இருப்பார்களே. ஆனால் அவர்களை வந்து இந்தியா தாக்குவதில் முஸ்லிம்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர்களே முஸ்லிம்களாக தான் இருக்கிறாங்க. சோஃபியா குரைசி என்று சொல்லக்கூடிய அவங்க கர்னல், அவங்களுடைய தலைமையில தான் இந்த யுத்தம் நடக்குது. அதுபோக வந்து இந்த ரபேல் விமானத்தை இயக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் முஸ்லிம்களா தான் இருக்கிறாங்க. அப்ப நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாகவும், நாட்டினுடைய தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அவர்களை பார்த்து தேச விரோதின்னு சொல்றாங்க, தேசத்துக்கு எதிரானவர்கள் சொல்றாங்க. இது பச்சையா என்ன செய்யறாங்க? அந்த மீடியாக்கள் வந்து அவர்கள் கைவசம் வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க? ஒரு பொய்யான தகவலை, செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு வந்து பாகிஸ்தானும் முஸ்லீம் அப்படிலாம் கிடையாது. நியாயம் அநியாயம் என்று ஒன்று இருக்கிறது. நாடு என்று வரும் பொழுது நாட்டிற்காக எதையும் இழக்கக்கூடிய, தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறோம், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்பதை என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ளணும். அதனால இந்த RSS இந்துத்துவ கும்பல்கள் அவர்கள் சொல்வது மாதிரி எந்த ஒன்றும் கிடையாது. இந்த முஸ்லீம்கள் இல்லை என்றால் இந்த நாடு என்ன செஞ்சிருக்காது? உண்டாயிருக்காது. இந்த நாட்டினுடைய விடுதலை என்ன செஞ்சிருக்காது? கிடைச்சிருக்காது என்பதையெல்லாம் என்ன செய்யணும்? கவனத்தில். இவங்க வந்து அடிமை சேவகம் செஞ்சாங்க. வெள்ளையனுக்கு, ஆங்கிலேயனுக்கு கால் நக்கி பிழைத்துக் கொண்டிருந்து மன்னிப்பு கடிதம் கேட்டு எனக்கு இந்த யுத்தத்துக்கு சம்பந்தம் கிடையாது என்று எழுதி கொடுத்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறாங்க. அதாவது வெள்ளையனை காப்பாற்றிய வெள்ளையன் வந்து சும்மா அஹிம்சை, அவன் துப்பாக்கி ஆயுதங்களை வச்சிருக்கான் வெள்ளையன். அவன் வந்து யாரை பாதுகாத்தான்? காந்தியை பாதுகாத்தான். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் போட்டு தள்ளிட்டாங்க. அவன்லாம் தேசபக்தியா மாறிட்டான், தேச பற்றாளனா மாறிவிட்டான் என்ற அளவுக்கு என்ன செய்து போய் கொண்டிருக்கிறது. இதை நம்ம நிரூபித்திருக்கிறோம். முஸ்லிம்கள் என்பவர் இந்திய நாட்டுக்கு சொந்தக்கார இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக பெரும்பங்காற்றியவர்கள் என்பதை என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம நிரூபித்திருக்கிறோம். நம்மளை அழைப்பு கொடுத்து நம்ம போகாமல் எங்கள் மண் என்று சொல்லி நம்ம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். இந்த RSS கும்பலுக்கும் இந்த BJP கும்பலுக்கும் அவர்களுக்கு தான் அந்த நாட்டுக்கு பற்றற்றவர்கள். நாட்டிற்காக இன்னும் சொல்ல போனா இந்த இந்தியாவுடைய இராணுவ ரகசியங்களை எல்லாம் வந்து மதுவுக்காகவும் மாதுவுக்காகவும் அந்நிய தேசத்திற்கு விற்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பல் தான்.
அப்ப இவர்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. நம்ம அந்த மண்ணிற்காக தியாகம் செய்தவர்கள், இந்த மண்ணிற்காக உழைத்தவர்கள், இந்த இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக பெரும் பங்காற்றியவர்கள் என்பதை என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அதனால இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம பெருசுபடுத்தக்கூடாது. ஆனால் மக்கள் மத்தியில வந்து அப்பப்போது என்ன செய்யணும், இது சம்பந்தமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை அப்படிங்கிறது என்ன செய்யறோம், சொல்லிக் கொள்றோம்.